Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 768 பார்ட் 2. போன பாட்டுல அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி கடைசியில மொமனசுக்கவே பெரிய லாடுன்ட்டானுங்க. ஆனா நம்ம பயிலெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் சின்ன பையனை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஜாலியா அவங்க கூட விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அவன் பெரிய ஆளு, இவன் பெரிய ஆளு, இவனை இப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கணும்னு பாகுபாடெல்லாம் நம்மளுக்கு பாக்குறதே இல்ல. சோ இப்படியே நல்லபடியா இவங்களுக்குள்ள செட் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே செட் ஆகல. அதான் நம்ம டியூக்குக்கும் கேட் வைப்பருக்கும் இப்போ மூஞ்ச திருப்பிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா மொமனசுக்கு என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எல்லாம் இவங்க சண்டை போட்டா இவங்க டேடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கான். அதை நினைச்சு அவனுமே கவலைப்படுறான். அப்படி அவன் அவ்வளவு மதிச்சு இவங்களை சொல்லியிருக்கும் போது இவங்க மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா அது அவனையும் மதிக்காத மாதிரி அவங்க டேடியையும் மதிக்காத மாதிரி. அதனால டியூக்கு தான் சமரசம் பேசுவாரு. வேற வழி இல்லையே, லாடுக்காக பொறுத்துக்கிட்டு தானே போகணும். ஆனாலுமே கேட் வைப்பரு, நான் வேணா உங்க கூட பேசுறேன், ஆனா அதுக்காண்டி உங்க கூட எல்லாம் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை போட்டுக்குவாங்க. இதை பார்த்த மக்கள்லாம் அசந்து போயிருவாங்க. ஏன்னா இவனுங்க இதை பண்றதே பெரிய விஷயம். ஆக்சுவலா இவனுங்க போற சண்டை எப்படி தெரியுமா இருக்கும், வடகுப்பட்டி ராமசாமிங்கிற படத்துல ரெண்டு ஜமீன்தாருங்க அடிச்சுக்குவானுங்களே அதே மாதிரிதான். நான் முன்னாடி இல்ல, நான் தான் முன்னாடி, அவன் பின்னாடினா நான் அவனுக்கு பின்னாடி, இப்படிதான் சில்லறத்தனமான ஒரு சண்டை. ஆனா இப்போ அந்த சண்டை இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளவுதான். பட் மக்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி டேவும் நைட்டும் ஒன்னு சேர்ந்துருச்சுல, இந்த பண்டிகையை கொண்டாடுங்களே, இது எல்லாமே குசுகி ஃபேமிலியால தான் ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஓவரா ஏத்தி விட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிராக்கல் தான். எல்லாத்துக்குமே சந்தோஷம், ஆனந்த கண்ணீரே வந்துரும்னு வைங்க. அந்த டைம் அந்த யானை லைட்டா தண்ணி அப்படியே மேல தெளிச்சு விடும். அந்த தண்ணி எல்லாம் அப்படியே தெரிச்சு சூரிய வெளிச்சத்துல ஜிகு 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 ஜிகுன்னு மின்னின உடனே பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். கூடவே ரெயின்போ வேற ஃபார்ம் ஆயிருமா. சோ எல்லாருமே அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் எப்படின்னு தான் தெரியல, அந்த ரெயின்போ கரெக்டா விரைஞ்சு வச்ச மாதிரி கலர் கலரா ஒரே மாதிரி வந்து இருக்குது. இந்த மாதிரி நான் ரெயின்போவை எங்கேயும் பார்த்தது இல்ல. நீங்க எல்லாம் ரெயின்போவை பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா எங்க பார்த்தீங்க, எத்தனை டைம் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு 4ல இருந்து 5 டைம் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். சரி ரைட், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நேரா ரைசோவை பார்க்க கிளம்புவாங்க. அட சண்டால பயலுகளா, நான் வில்லனை திட்டிட்டு இருக்கேன், இவனுக்கு கூட தேவையில்லாம சண்டை போறதை விட்டுட்டு நாங்க ஊரு ஃபுல்லா செக் பண்ணிக்கிறோம், மூடிட்டு இருங்கடான்னு அத்தனை பேத்தையும் கட்டி போட்டுட்டு செக் பண்ணியிருந்தானுங்கன்னா அந்த ரைசோ இங்கதான் இருக்கா, அவனை பிடிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாம இவனுங்களை போட்டு மண்டையடியா அடிச்சு ஒரு சுக்குக்கும் பிரோஜனம் இல்ல. வில்லனுகள்ல மூலாவளதான்னு காட்ட வேண்டாம். சரி, இப்ப இவங்க எல்லாருமே அந்த ரைசோவை தேடி நேரா மேலதான் ஏறிட்டு இருக்காங்க. அதான் அந்த திமிங்கல ஷேப்லயே ஒரு மரம் இருக்குதுல்ல, அதுலதான் ஏறாங்க. அங்க டாப்ல தான் இருக்கானாமா. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆர்வம், ஏன்னா நிஞ்சாவை முதல் டைம் பார்க்க போறாங்க. அதுலயும் அவன் பயங்கரமான புது புது டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டெக்னிக் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி இவங்களே ஒரு கற்பனை. மொமனசுக்கே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வருவான். ஏன்னா ஹைட் மேல ஏறிக்கிட்டே போகுது, வேணும்னா கீழே வெயிட் பண்ணுவாங்க, ஆனா கேட்க மாட்டான். என்ன இவங்க மேல போக போக சத்தம் வேற அதிகமாகிக்கிட்டே வருது. மேல இருந்து அந்த ரைஸை என்னமோ பண்ணிட்டு இருக்கான் போல. அப்படி இவங்க மேல போய் ஒரு டோர் ஒன்னு ஓபன் பண்ணுவாங்க. பார்த்தா சீக்கிரட்டா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூட் போகுது. அதுவும் இப்ப இவங்க கரெக்டா எங்க இருக்காங்கன்னா அந்த திமிங்கலத்தோட வால்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா கண்டிப்பா யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹிடன் டோர், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சவங்க வந்தா மட்டும் தான் உள்ள போக முடியும். அப்படின்னா அந்த லூசு வில்லப்பழுக மொத்த ஐலாண்டியுமே அலாசி பார்த்திருந்தாலும் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ரைட்டுன்னு உள்ள போனா நல்லா குளு 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 குளுன்னு இருக்குது. எல்லாம் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டே போவாங்க. இங்க உசோப்புக்கும் லூஃபிக்கும் ஒருவேளை நிஞ்சானா கருப்பு ட்ரெஸ் போட்டு கண்டமேனிக்கு போஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த போஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னு பயங்கரமான ஆர்வம். சோ இப்படி ஒவ்வொருத்தருமே பற்பல எதிர்பார்ப்புகளோட அப்படியே உள்ள இறங்கி வந்துட்டு இருப்பாங்களா. அந்த டீமுங்கும் போது அடியில இருந்து பயங்கரமான சவுண்டு, எப்படின்னா ஒரு காட்டு எருமைக்கு கண்டபடி வைத்த கலக்கி அது வாந்தி எடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சவுண்டு. என்ன சவுண்ட் இது, நெம்ப நெம்ப பயங்கரமா இருக்கேன்னு கேட்டா இதுதான் ரைசோவோட வாய்ஸ்ம்பாங்க. ஐயோ சூப்பர், அவர் நிஞ்சாவாச்சே, இந்நேரத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு போலன்னு ஆர்வம் தாங்க முடியாம அம்புட்டு பேரும் நிஞ்சா நிஞ்சா நிஞ்சான்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அப்படி விழுந்து அடிச்சு போய் நிஞ்சா உங்களை பார்க்க வந்துட்டோம் ரைசோ அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒருத்தன் உட்கார்ந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த நிஞ்சாவை காட்டுவாங்க. இவனை பார்த்தா நிஞ்சா மாதிரியா இருக்குது, யானை போட்ட சாணி மாதிரி இல்ல, அவனை கட்டி போட்டு வேற வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்கான்னா அவனை தேடி வந்தப்போ இவனை ஒப்படைக்காம அம்புட்டு பேர் அங்க பயங்கரமா அடி வாங்கினாங்கல்ல, அதுக்காக தான். பேசாம நீ ஒப்படைச்சிட்டு நீங்க தப்பிச்சிருக்கலாம்ல, ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு அழுவான். அதனால தான் கட்டி போட்டிருக்காங்க, இல்லன்னா நேரா போய் அவனே சரண்டர் ஆயிருப்பான். சரி, இவரு தான் லேண்ட் ஆஃப் ஆனவ சேர்ந்த ரைசோ ஆஃப் த மிஸ்ட், ஒரு நிஞ்சா. அவன் கடுப்புல கத்திட்டு இருப்பான், எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்க, ஆனா வந்தவங்க எல்லாருமே இன்ஜூரியா இருந்தீங்க. நிஜமாவே கண்ட்ரியில எல்லாருமே நல்லா தான் இருக்கீங்களா, யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனையா உண்மையை சொல்லுங்க, நீங்க மட்டும் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு காட்டு கத்து கத்துவானா. அவனை பார்த்த நம்ம பயலுக, அட சண்டால பயல, உன்னை இந்த ரேஞ்சுக்கு நாங்க நினைச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்படி காட்டுக்குள்ள இருக்க காட்டு பண்ணி, வீட்டுக்குள்ள இருக்க வீட்டு பண்ணி, நாட்டுக்குள்ள இருக்க நாட்டு பண்ணின்னு மொத்த
மொத்தத்துல ஒரு சென தவக்கல மாதிரி இருக்கியாடா. அட சண்டால பயலேன்னு எல்லாம் கதறுவாங்க. அவன் மூக்கை இழுத்து இழுத்து தேம்பி தேம்பி அழுவான். அப்படின்னா இப்படி அழுகிற சவுண்டு தான் அங்க கேட்டுட்டு இருந்திருக்கு. அவனுங்க ஏதோ நிஞ்சா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல, அதனாலதான் இவ்வளவு சவுண்டு. அவரை உடனடியா போய் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கானுங்க. எப்படி ஏமாந்துட்டானுங்களே. சரி, இனி இதுக்கப்புறம் இவனை வச்சு என்ன அட்டுவலியா மாட்டாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.